நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பண்பாட்டு ரீதியாக அல்லது மெடிக்கலி அண்ட் சோஷியலி இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? முதல்ல நான் தனிப்பட்ட மனிதனாக சொல்லிடுறேன். சிவாஜி, சுசிலாமா, சவுந்தரராஜன், சோறு இதுக்கெல்லாம் நான் ரொம்ப தீவிரமான ரசிகர் நான். அதனால் ஆஸ் எ டாக்டராக பார்க்கும்பொழுது அந்த ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸை தாண்டி தான் நான் வந்து இவங்க கூட வந்து உரையாடுவோம், என் கருத்துக்கள் பதிவு செய்ய வந்திருக்கேன். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் எடுத்து பேசிட்டு இருக்கீங்க. அரிசியை வந்து கண்டிப்பாக கேள்வி கேட்கலாம். ஏன்னா நம்ம சமுதாயத்தில் இறைவனை பார்த்து கேள்வி கேட்குற சமுதாயம் நம்ம. பட்டு கடவுள் கூட கேள்வி கேட்கலாம். மொழியை கேட்கும்போது கொஞ்சம் எமோஷன் வரும். சும்மா இருக்கிறதுக்கே இந்த உடம்பை வந்து சூடாக வச்சு உயிரோடு இருக்கிறதுக்கே நம்ம எக்கச்சக்கமான எனர்ஜி அந்த கரும்பு சோலையை போட்டு அடுப்பில் போடுற மாதிரி நம்ம எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கணும். அந்த கொடுக்குற ஒரே எனர்ஜி வந்து கார்போஹைட்ரேட் தான். 60% சார் சொன்னாங்க. நம்ம இந்தியன் டயட்டில் 80% போனது தான் தப்பு. நம்ம வந்து இப்போ இருக்கிற இப்போ பரவாயில்ல, ஒரு 10-20 வருஷம் முன்னாடி 80%. ஏன்னா இவ்வளோ மொத்த சோறு வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு ஊறுகாய், ஒரு சின்ன வெங்காயம் சாப்பிட்டவங்க தான் நம்ம. இப்போ தான் வந்து காய்கறியெல்லாம் வந்துட்டு வர்றோம். நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து அஃபோர்டபிலிட்டி இல்லாததுனால அரிசியோ தானியமோ நிறைய கிடைச்சது, காய்கறி, மாமிசம், பால், முட்டையெல்லாம் கிடைக்காதனால ஒரு மாதிரியாக நம்ம வாழ்ந்து இப்போ வந்து திருந்தி வந்துட்டுருக்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் அரிசி, கோதுமை, சிறுதானியம் எல்லாம் ஒன்று தான். அது எல்லாமே கார்போஹைட்ரேட் கொடுக்கறதுக்கான அத்தியாவசியமான உணவு. எதில் வந்து நம்ம தப்பு பண்ணுறோன்னாக்கா, அந்த அரிசியை வந்து ரொம்ப பாலிஷ் பண்ணி ஒரு மாதிரி அதனுடைய மேலே இருக்கிற அந்த முக்கியமான தனிமங்களை இழக்க ஆரம்பிச்சிட்டோம். அது ஏன்னா பழுப்பு அரிசி வந்து நமக்கு வாசனை பிடிக்கல, கலர் பிடிக்கல அப்படின்றதுக்காக. பட் அதில் ஒரு நன்மையும் இருக்குது. நீங்களே சொன்ன மாதிரி இப்போது நெல் விளையிற இடத்துங்களில் ஊர்பட்ட பக்கத்தில் இருக்கிற கழிவு தொழிற்சாலை மற்ற இது வருது. நல்லபடியான மேங்கனீஷியம் சேர்த்து வைக்கிற அதே நெல் தான் ஆர்சனிக்கும் சேர்த்து வைக்குது. அதனால் நீங்கள் பாலிஷ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லதும் போயிடுது, நிறைய கெட்டதும் போயிடுது. அதில் ஏற்படக்கூடிய சிறு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதனுடைய இதை வந்து நம்ம காய்கறிகள், பால், பழங்கள், நட்ஸ் இதை கொண்டு வந்து சேர்த்துக்கலாம். நெல் மாதிரி நீரை நம்பி இருக்கிற பயிர் வேறு எதுவுமே கிடையாது. நம்ம வந்து தக்கான பீடபூமியில் ஒரு பிளாட்டோ மாதிரி இருக்கிறதுனால 2 பருவமழை வந்து டக்குன்னு ஒரு தோசைக்கல்ல தண்ணி தெளித்த மாதிரி ஓடிடுது. பூமியில் தண்ணி இறக்கி நாத்தங்கால கம்ப்ளீட்டாக நீரில் மூழ்கடிக்க வச்சாலோடைய நெல் பிழைக்காது. ஏன்னா அந்த டைமில் மற்ற பூச்சி புழு எல்லாம் சாகணும், அவ்வளோ தண்ணி இருக்கணும். அந்த தண்ணி நம்ம கைக்கு கிடைச்ச காவிரி படுகையில் மட்டும்தான் வந்து நெல் சோறு வந்து ஒரு கிடைச்சது. ரொம்ப தெற்கத்தி சீமையெல்லாம் நெல் சோறுன்றது புது மாப்பிள்ளை பொண்ணுக்கு தான் கொடுப்பாங்க. ஆமாம். அப்படி சிறுதானியங்கள்லேருந்து நெல்லுக்கு வந்தோம். இவங்க எல்லாமே வந்து எலிக்கறி சாப்பிட்டு செத்த கும்பல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாஸ் ப்ரொடக்ஷன் நம்ம குறை சொல்லக்கூடாது. முதல்ல உயிரை பொழைச்சி கிடக்கணும். டயபெட்டிஸ் வருதாலேன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். அரிசி பஞ்சம் வந்து செத்தவங்கெல்லாம் இருக்காங்க. ரேஷன் அரிசி கிடைக்காம கஷ்டப்பட்டவங்களாம் இருக்காங்க. இப்போ வந்து அரிசி பஞ்சமே தமிழ்நாட்டில் கிடையாது, முட்டை பஞ்சம் கிடையாது, பால் பஞ்சம் கிடையாது. மற்றபடி அரிசி மேலே ஏற்படக்கூடிய தாக்குதல் நான் வந்து எப்படி பார்க்குறேன்னாக்கா, சார் சொன்ன மாதிரி மேல் தட்டு மனப்பான்மையை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு ஏழை குடியானை வந்து கம்பும் கேழ்வரகு தான் நோண்டிட்டு இருக்கிறான்னா, பண்ணையார் வந்து அரிசி சோறு சாப்பிட்டா தான் அவருக்கு மரியாதை. குடியானம் என்னைக்கு அரிசி சோறு வாங்குறானோ அப்போ வந்து அவர் வந்து சக்கரை பொருள், வெல்லம், பணியாரம் அப்படி வந்து அவர் விருந்தை வந்து வித்தியாசப்படுத்தி காட்டுறார். குடியானவனும் பணியாரம், பாயசம் போட ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுங்களேன், அவர் வந்து கொழுப்பு பொருள்கள், கிரீம், மலாய் அப்படி போவார். இவன் அந்த லெவலுக்கு வந்துட்டான்னாக்கா இமீடியட்டாக வித்தியாசப்படுத்தி காட்ட வேண்டியது நம்ம உடம்புலே, நம்ம ஜீன்லேயே இருக்குது. உடனே அவர் வந்து செமி ஸ்கிம், லோ ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்மளாலும் சும்மா இருக்க மாட்டான். டயட் கோக். ஆமாம், கரெக்டாக சொன்னீங்க. இவன் நம்மளாலும் சும்மா இருக்க மாட்டான். முதலாளி செமி ஸ்கிம்டு போடுறாரா, நம்மளும் செமி ஸ்கிம்டு போயிடுவோன்ட்டு போய் வேற பால் வாங்குவோம். ஆவின்லேயே செமி ஸ்கிம்டு வாங்கணும். உடனே அவர் வந்து இவன் என்ன நம்ம மாதிரி வேண்டாம், ஆர்கானிக் பால் வாங்குவார். அந்த ஒரு போலியான ஒரு இதுக்கு நம்ம பலியாயிடக்கூடாது. ஃபைபரில் கரையக்கூடிய ஃபைபர், கரைய முடியாத ஃபைபர் 2 இருக்குது. இன்சொல்யூபிள் ஃபைபர் அண்ட் சொல்யூபிள் ஃபைபர். கோதுமையில் இருக்கிறது இன்சொல்யூபிள் ஃபைபர். அதை சாப்பிட்டிங்கன்னா அதை சாப்பிட்டு வளர்கிற கெட்ட பாக்டீரியா வந்து அவங்களுக்கு அந்த ப்ளோட்டிங், இன்க்ரீஸ் மோட்டிலிட்டி, கரமுறான்னு சத்தம், பக்கத்தில் போக முடியாது, அவ்வளோ சத்தம் கேட்கும் அவங்ககிட்ட. அதே சமயத்தில் ஓட்ஸ், ரைஸில் இருக்கிறதெல்லாம் வந்து சொல்யூபிள் ஃபைபர். இந்த ஃபைபர் வந்து போய் சேர வேண்டியவங்களுக்கு சார் நமக்கு தெரியாது. அந்த ஃபைபர் நம்ம பெருங்குடலில் இருக்கிற பாக்டீரியா அந்த ஃபைபர் சாப்பிட்டு தான் பியூட்டரிக் ஆசிட் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபியூவல், எனர்ஜி ஃபார்
லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருங்குடலுக்கு அவங்க வேலை செய்கிறதுக்கு அவங்க வந்து சமுதாயத்தின் கடைக்கோடில் இருக்காங்க, விளிம்பு நிலை மனிதர்கள். அவங்களுக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு லோக்கலாக நம்ம அரிசியினுடைய எச்சம் இன்சொல்யூபிள் ஸ்டார்ச்னு ஒன்று இருக்குது. அதுதான் அதனால தான் வந்து அரிசி சாப்பிட்ற நாடுகளெல்லாம் வந்து கோலான் பெருங்குடலுடைய கேன்சர் ரொம்ப கம்மி. அதே மாதிரி வெளிநாட்டில் எந்த டயபெட்டிக் டயட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் ரைஸை வந்து பொட்டேட்டோவுக்கும் வீட்டுக்கும் வந்து ஈக்குவலாக தான் வச்சுருக்காங்க. ஸோ அரிசி வந்து எந்த விதத்துலேயும் வந்து சுகரை அதிகப்படுத்தக்கூடியதோ இல்லை வந்து சுகரை ஒர்சன் பண்ணக்கூடியதோ சுகரை வர வைக்கக்கூடியதோ அவங்க சொல்லலை. அரிசி எடுத்துக்கங்க, கண்டிப்பாக காய்கறி மற்ற பொருள்களோடு சேர்த்து எடுத்துக்கங்க. பட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சிறுதானியம் எடுத்துக்கலாம், உங்களுக்கு ஒத்துக்கிடுச்சுன்னா நீங்கள் சிறுதானியம் கோதுமை எடுத்துக்கலாம். பட் அதுக்காக அரிசி சாப்பிட்றது அரிசி விஷம், அரிசி வந்து வேண்டாம், அரிசியை ஒதுக்குறதுன்றதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப மேம்போக்கான ஒரு கருத்தை தான் நான் பார்க்குறேன். ஓகே, எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஸ்பீச். வி ஹாவ் டு டேக் இட். தமிழ்நாடு ஏன்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக ஆக்சுவலாக என்னென்னா ஏதாவது ஒன்று அட்வொகேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது சஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு டோனில் தான் சஜஸ்ட் பண்ண முடியும். மாற்றத்தை பரீட்சித்து பார்ப்பதில் தயக்கங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உணவு அடிப்படையில் நீண்ட கால பழக்கத்தில் இருப்ப ஒன்றின் மீது ஒரு பயமுறுத்தலை முன்வைப்பது என்பது எப்படி சரியாக இருக்கும்னு தெரியல. இப்போ ஒரு சின்ன கேள்வி, இது யார் டிபேட்டுக்கெலாம் போக வேணாம், ப்ராபப்ளி அப்புறமா யோசிச்சு பார்ப்போம். ஜப்பானினுடைய பெரும்பான்மை உணவு என்பது அரிசி தான். அது சோறு மீன் தான் சாப்பிடுவாங்க, என்ன கொஞ்சம் வேகமாக சாப்பிடுவாங்க. உலகத்திலேயே அதிகமான எண்ணிக்கையில் அதிக அளவு ஆயுட்காலத்தோடு இருக்கிற மக்கள் வந்து ஜப்பானில் தான் இருக்காங்க. எப்படின்னு தெரில. இங்கே ஒரு 2 பேரை என்ஜின் எடுத்துன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு திருநெல்வேலி பொண்ணு, திருநெல்வேலி தானே மாதிரி எந்திரிங்க. இந்த பக்கம் ஒரு அம்மா பேசுனாங்களே, நீங்கள் நீங்கள் இந்த ஊர், நீங்களும் திருநெல்வேலியா? ஆனால் என்னென்னா கவனிச்சு பாருங்கள், 2 பேரும் திருநெல்வேலிக்காரங்க தான். ஓகே, ஒரு மாடர்ன் பொண்ணு ஹூ ஸ்பீக்ஸ் இன் இங்கிலீஷ், வாரத்துக்கு 3 நாள் பொங்கல். ஆனால் இந்த பக்கம் திருநெல்வேலியிலே இருக்கிற திருநெல்வேலி அம்மா கம்ப்ளீட்லி நியூ ஃபுட்டு ஒரு டோனுக்கு போகிறாங்க. இதுக்குள்ளே யாரும் ஹர்ட் ஆகாமல் ஒரு விஷயத்தை நான் மறுபடி பதிவு பண்ண விரும்புகிறேன். உணவின் மீது நாம் அந்தஸ்தை திணிக்க பார்க்குறோம். நீ இல்லை, நீ என்ன ஆனாலும் நானாக ஆக முடியாதுன்னு நமக்குள்ளே இருக்குது பாருங்கள் ஒரு மனநிலை, ரைட்டு? பட் உண்மையிலே என்னென்னா இந்த மாடர்ன் ஜென்ரேஷன் புதிய அந்த ஜெனரேஷன் இருக்காங்கல்ல, இவங்க அப்படி கீழே இறங்கி தன்னுடைய ரியாலிட்டி என்னவோ அது மேலே வாழ்கிறதா ரொம்ப சரி. ஓகே, இவங்க தான் பிரியாணி சக்ஸஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எதெல்லாம் செட் ஆகுதோ சாப்பிடுங்க, உடம்பு ஒத்துக்குதா ஒத்துக்கலையான்னு பாருங்கள், ஒத்துக்கலைன்னா சாப்பிடாங்க. இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலு கொஞ்சமாக சாப்பிடுங்க, ஏன்னா உடல் உழைப்பு குறைவாக இருக்குது. ஓகே, உணவெல்லாம் ரொம்ப தள்ளாதீங்க, உடல் உழைப்பை சற்று அதிகப்படுத்த முயற்சி.